refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bala, welcoming Galakarati fans to RRR. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் ஒரு ஹை வாலடைல் மேட்சா இருக்கும்னு நினைச்சு போனோம். ஆனால் அது ஹை வாலடைல் மேட்சா இருந்துச்சு. எப்படி சார் இருந்துச்சு ஓவரால் மேட்ச் உங்களுக்கு? இந்த மேட்ச் ஆக்சுவலி நார்மலா நீங்க வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லுங்கல்ல, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆல்ரவுண்ட் நான் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கில்லி மாரி பண்ணாங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்லயும் யாரும் உள்ள பண்ண மாட்டோம், அதுவும் ஃபீல்டிங்ல வந்து டாக்டரேட் வாங்குவோம் எப்படி கேட்ச் வர்றதுலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பண்ணி எந்த இடத்துலயுமே வின் பண்ற மாதிரி இல்லை மேட்ச். அது ரொம்ப rare. அதுவும் லீடிங்கா இருக்கிற ஒரு டீம் நிறைய வின்னு பாக்குற ஒரு டீம் இப்படி ஒரு கேவலமாக கிரிக்கெட் ரொம்ப ஆச்சுங்க. ஆல்ரைட் சார். சன்ரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அடிச்ச அந்த அடி சார், அதுவும் ஓப்பனிங் இவங்க வந்து தம்பி ஒரு மேட்ச் தான் பிரேக். இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, துண்டு ஒரு தடவை தான் கீழே விழும், அந்த மாதிரி அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஒரு மேட்ச் கேப் விட்டாங்களே பெரிய விஷயம் சார். இவர் 13 பால்ல அடிக்கிறார் 30-35, அவர் அடிக்கிறார் 19 பால்ல 38. ஸோ சரியான அடி சார். பவர் பிளேல அவங்க அடிச்ச அந்த அடி வந்து சம மாஸ் சார். ஆமா, எனக்கு இந்த மென்டார்ஸ் இருக்காங்கல்ல, மென்டார்ஸ் வீடியோ அனலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்க நாளைக்கு எஸ்ஆர்எஸ் மேட்ச்னா நைட் இவங்க டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவாங்கல்ல, அவங்க ஓப்பனிங் பேட்டர்ஸுக்கு எப்படி போடணுன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். மேட்ச் எப்படி போட்டா ரன்ஸை கண்டெயின் பண்ணலான்னு. அவங்க எப்படி அதை விடாம ஷார்ட் பால் லெங்க் போட்டுருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர் விட்ரா பண்ணிடுறாங்க, விசிபிலிட்டி வர மாதிரி ஷார்ட் ஆஃப் லெங்க் போட்டுனே இருக்காங்க, கரெக்டா எலிவேஷன் கொடுத்துனே இருக்காங்க சிக்ஸ் அடிக்கிறதுக்கு. அப்படி ஒரு மென்டார் கூட ஒருத்தட்ட உட்காந்து பேச மாட்டாங்க. இப்போ என்ன பாயிண்ட் வச்சுக்கத்துல மென்டார்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி கொடுக்கணும், அப்போனன்ட்ஸ் உடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும்ல. அதை கொடுக்குறாங்களா இல்ல கொடுக்குறது இல்லையா அது தெரியல, இல்ல கொடுத்துட்டு இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலையா. எப்படி அது ஒரு பால் 2 பால் போடுறாங்க, அந்த மாதிரி எப்படி போடணுமோ அதை போடுறாங்க, மற்றபடி போடுறதே இல்லையே. அது என்ன காரணம் இது வரைக்கும் எனக்கு புரியல. நீங்க ஒரு பால் தான் போட முடியும், தட்ஸ் யாருக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் த லெக் ஆர் டுவர்ட்ஸ் த லெக் போட்டீங்கன்னா வயிற்றுக்கு நேரம் போடணும்னு ஏதோ ஒன்று இருக்கு. அதை விடாம திருப்பி ஜஸ்ட் அவுட் ஆஃப் லைன் அவுட் தி ஆஸ்டம் இல்ல குட் லைன் ஆன் தி ஆஸ்டம் இதையே போட்டுருக்காங்களே. அதெல்லாம் அவங்க சிக்ஸ் அடிக்கிறாங்கன்னு தெரியுது, திருப்பி எப்படி போடுவீங்க? The ball has to be more in the air. It can even be a full toss. But this is very easy. Good length and short ball போட்டீங்கன்னா அதை ஒத்துமே என்ன புரிஞ்சுக்கல. எப்படி இது ஆச்சரியமா இருக்கு சார். அபிஷேக் சர்மா மெயின்லி இன்னைக்கு அடிச்ச அந்த ஷாட் எல்லாம் பார்க்கும்போது சார் ரொம்ப அழகா டைமிங்ல வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சார். எல்லாமே வந்துட்டு இவங்களுடைய பேஸ் வந்து ரொம்ப கெஸ்ஸபிளாகவும் அதை இவர் நல்லா எடுத்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். அவருடைய ஷார்ப்னஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அது அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அண்ட் லாங் ஆஃப் அது ரொம்ப ஃபோர்கே ஆகுது அடிக்கிறது. இவங்க விடாம அதிகே போகணும் திருப்பி. இவங்க எதுக்கு பாலை பிச் பண்றாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க பாலை பிச் பண்ணா அவங்க அடிப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் அதுதான். நீங்க போட்டு இருக்கீங்க, நீங்க ஃபீட் பண்றீங்க, அவங்க எந்த ஸ்ட்ரெங்தோ அதுக்கு நீங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க ஒத்தது கூட மூளை இல்லை என்ன போகணுன்றது. நீங்க ஏன் வந்து ஓவர் பிச்சோ இல்லை யாருக்கிலேருந்து போடவே மாட்டீங்க? அது என்ன ஆச்சரியமா இல்ல ஸ்லோவர் ஒன்று என்னதுன்னு தெரியல. இவ்வளோ நாளா கிரிக்கெட் ஆட்டு ஒவ்வொரு என்கவுண்டர்லயும் இதே தப்பு பண்ணிட்டே இருப்பீங்களா? அதுக்கு தான் நான் கேட்கறேன் எப்படி அதுன்னு. ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட்டுக்கு போற 2 பேட்டர்ஸ் அவங்களுக்கு ஸ்விங் பண்றதுக்கு நல்லா டைம் கொடுத்து அழகா வந்துட்டு அடின்னு அடிக்கிற மாதிரி ஒரு போலிங் போடாங்க. பட் த பிரேக் த்ரூ வாஸ் கிவன் பை நம்ம இவரு சார், ஃபர்ஸ்ட் விக்கெட். அப்ப அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய யுஸ்வேந்திர சஹால் வந்து இனிஷியலா அவர் என்ன இடத்துல இறங்குவாரோ அங்க வந்தாரு சார். 7th ஓவர் இந்த பவர் பிளே முடிஞ்ச உடனே வருவார். இன்னைக்கு வந்த உடனே விக்கெட் எடுத்தாரு சார். ஸோ ஆனா இந்த மாதிரி பிளேயர்ஸை இவங்க சில மேட்ச்லாம் வந்து இல்ல இன்னைக்கு இப்ப பிச்சில் வந்து யுஸ்வேந்திர சஹால் வந்து செட் ஆகாது அப்படின்னு இவர் வந்து ஓவர் அதிகமா போடாம போட்டாரு. நம்ம போன மேட்ச்ல கூட பேசியிருந்தோம் கிட்ட. ஹவு டு தே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சார். ஸ்ரேயாஸ் ஐயர் இல்ல இருக்கிறாரு அப்படின்றத தாண்டி இந்த பஞ்சாப் கிங்ஸ் எப்பவுமே வந்து இந்த மாதிரி சில நேரங்கள்லாம் அவங்க பண்ற டிஸ்டன்ஸ் ரொம்ப ஹேஸ்டியா இருக்குது. இன்னைக்கு தான் ஃபார் ஒன்ஸ் யுவேந்திர சேனல்ல வந்து கொஞ்சம் கூகுளிஸ் போடுறத பார்த்தேன். அதனால தான் ஒன் ஆஃப் த கூகுளிஸ் தான் அவுட். இவர் டிரைவர் செட் இறங்கி அடிக்க போய் இப்படி போயிடுச்சு அந்த கேட்ச். பட் அவர் என்ன நல்லா போடுறாரு கிளாஸ்னுக்கு. அந்த செஷாங் விட்ட கேட்சா நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆயில் பாத் நினைக்கும் என்ன தேய்ச்சி குடிச்சாங்க உங்களுக்கு. கையில பால் நிகழ மாட்டேது, பைகினே இருக்கு. இல்ல கையில ஏதாவது ஸ்பிரிங் இருக்கு ஆற்றல்ல. மாத்தி விட்டு கார்னலி கூப்பர் அவரு விடுறாரு. அப்புறம் ஃபர்கூசன் அங்கேயும் போலிங்க போட்டு வந்து அவரு விடுறாரு. சஷாந்த் சிங் கையில போகும்போது எங்க பேட்ஸ்மேன் போக மாட்டேன்றான், மற்ற பால் ரெடியா இருக்கான். ஏன்னா கண்டிப்பா அவர் குடிக்க போட்டு தெரியுது. அவ குடியாம இருக்காரு, எதையுமே குடிக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. அதனால இப்படி நீங்க கேட்ச் விட்டீங்கன்னா எந்த பவுலருக்கு பவுலிங் போடுறதுக்கு என்ன இன்சென்ட் வருது சொல்லுங்க. கேவ் அப் ஃபீல்டிங்னாலேயே இந்த கேவ் த மேட்ச் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி ஆடும்போது கன்றாவி பேட்டிங் திருப்பி
பட் அது ஆரம்பிச்சு வச்சது வந்து ஒஸ்ட் ஃபீல்டிங் ஆரம்பிச்சு. அதாவது சஹல் ஒரு சோகத்துல ஒரு வாரம் உட்கார்ந்துட்டு அப்படியே சஹலோட உருவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கர்ணன் படத்துல வந்து சிவாஜி கட்ல கடைசி சீன்ல ஏகப்பட்ட அம்பு இருக்கும். ஃபுல் ரத்த வளர இருப்பார். உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த பாட்டு மாதிரி இருந்தது. அது போய் எழுந்து நடந்து போறாரு. அப்ப வந்து இப்படிலாம் பண்ணின்னு போறாரு. எங்கே செல்லும் இந்த பாதை அந்த மாதிரி பாட்டு பாட்டு போறாரு. அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க அவர். அவர் ஆக்சுவலா நல்லா போறாரு போலீங்க. அதை நீ எப்படி போடுன்னு சொல்லிட்டு அவர் 11ல 14 அகேன்ஸ்ட் போலி போட்டுறாரு சஹல். விடுறாங்களே அதெல்லாம் விட்டு விக்கெட் கீப்பர் அவுட் கோச்சினார். அது எப்படி நீங்க லாங் டிஸ்டன்ஸ் லாங் ஷாட்லயே எல்லாரும் வந்து சொதப்பினே இருப்பீங்க. க்ளோஸ் ஸ்டெப்ல நான் சொதப்புறேன் அப்படின்னு ஒரு லெக்ஸ் இறங்கி இஷான் கிஷன் பாதி பிச்சு போறாரு. இவரும் போயிட்டேன், அவர் போயிட்டு நானும் போயிட்டேன். அவர் அந்த ஸ்டம்பிங் விடுறாரு. விதவிதம் இது ஒர்ஸ்ட் ஐபிஎல் சரித்திரத்துல பண்ண ஒர்ஸ்ட் ஃபீல்டிங் தான். பஞ்சாப் கிங்ஸ் வந்து கேட்ச் டிராப் கிங்ஸ் வச்சுக்கலாம் பேர். எஸ் நிறைய டிராப் கேட்சஸ் சார். அதில் வந்து நம்ம இவர் ஃபெர்கியூசன் நினைக்கிறேன் சார். அவர் விட்ட ஒரு கேட்ச்னா வந்து கொடுமையிலும் கொடுமையாக இருந்துச்சு. எப்படிடா அந்த கேட்சை விட்டோம் அப்படின்னு அவரே யோசிச்சு திட்டாரு. அவரே கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டாரு அவரே. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு சார். இஷான் கிஷன் வந்து இன்னைக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போட்டு அழகான ஒரு நாக்கு கொடுத்தாரு சார். அவங்க டீம்ல எல்லாருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினாங்க. எஸ்ஆர்ஹெச் லுக்கிங் பிரைட்டர் ஆல்வேஸ் இந்த பேட்டிங் செக்ஷன். அதில் மட்டும் அவங்க அடிக்கவே முடியல சார். மேட்ச் 200+ வந்து கன்ஃபார்மாக வச்சுருக்காங்க. அண்ட் தேர் செக்யூரிங் த டாப் 3-4 ஸ்பாட்ஸ். இப்போ வந்து மேலே போயிடுவாங்க. ஆஃப்டர் திஸ் விக்டரி தே வில் கோ அஹெட் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ். தட் இஸ் a big plus point for them now sir. ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடுவாங்க இப்போ. ஆமா பேட்டிங் வந்து ஃபோர்ட்டே அதுல அடிக்கிறோம். அதுல வந்து ப்ராபபிலிட்டி 90% கிளிக் ஆயிடுது. 10% தான் ஃபெயில் ஆகிறாங்க. அது யாராவது ஒருத்தர் மூளையோட ஒரு ஸ்பின் போட்டோ இல்ல வந்து யார்காஸ் போட்டோ இல்ல மூவிங் பால் ஆன் த லெக் ஸ்டம் போட்டோ இல்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எடுத்தா தான் உண்டே தவிர 90% கிளிக் ஆயிடுது அவரோட ஸ்ட்ராட்டஜி. பால் 30 போய் ஹிட்னு அடிக்கிறாங்க. அது தெரிவிக்க வருது. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்கேர்லயே பாதி பேர் தப்பா போலிங் போறாங்க நினைக்கிறேன். இந்த பேருக்கு போலிங் போடுறது டெவாஸ்டேட்டிங் பேரா இருக்காங்க, கன்சிஸ்டன்டாகவும் இருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் தான் சார். பஞ்சாப் கிங்ஸ் இப்போ வந்துட்டு பேக் டு பேக் 3 லாஸ் பார்த்துருக்கு சார். அதாவது த ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ் தே பிளேட் 12 பாயிண்ட்ஸ். அது அந்த ஒரு நோ ரிசல்ட் மேட்ச் வேற இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதில் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க சார். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் அங்கே அவங்க நகரவே இல்லை சார். 2 மேட்ச் தோத்து போனாங்க. இப்போ இந்த ஒரு லாஸ் எடுத்தா மொத்தம் 3 மேட்ச் ஹேட்ரிக் லாசஸ் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஹவு டு யூ see this? எங்கேயாவது மேஜரா அவங்க மிஸ்டேக் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்ல வந்துட்டு இது ஜஸ்ட் மொமெண்டம் தான், திரும்ப மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகி அவங்க மறுபடியும் வின்னிங் வேஸ் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கு ஸ்ட்ரீக்ல இருக்கு, வின்னிங் ஸ்ட்ரீக் இருக்கு. திடீர்னு கிரிக்கெட் தானே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாட் தேர் டே இப்படியே ஆகிட்டு இருக்கிறது இல்லை. பட் இவங்க இந்த இப்போ பேட்டிங் போலிங்லாம் இன்னொன்று ஆகலாம். பட் ஃபீல்டிங் எல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு இப்போ சஷாந்த் சிங் கிட்ட போச்சுனாலே கேட்ச் கிடையாதுன்னா அவருக்கு பயப்படுவார் எல்லா கேட்சும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீ ஒன்றுமே பண்ண முடியாது. மாதிரி அது யாருக்கு கிளாஸ் ஏதோ ஒரு சாதா டெய்லண்ட் விட்டா கூட பரவாயில்ல. கிளாஸ் போய் கேட்ச் விட்டீங்கன்னா அது டிராவல்ஸ் அபிஷேக் சர்மாக்கெல்லாம் நீங்க கேட்ச் விட்டீங்கன்னு வச்சுக்கோ என்ன ஆகுது மேட்ச். ஸோ அதனால ஃபீல்டிங் ரொம்ப ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி கேட்ச் விட்டு கட்சியில் போய் ஜோப் இருந்தார், கலடா பண்ணிட்டு இருந்தார் ஸ்ரேயஸ் பக்கத்தில் போயிட்டு. ஸோ இது வந்து 2 பேர் ஸ்ரேயஸே மார்கோஸ் ஜான்சன் 2 பேர் கேட்ச் சூப்பராக பிடிப்பாங்க. எந்த கேட்ச் தான் பிடிப்பாங்க. பட் அவங்களோட போராத வேலை கேட்ச் மீன் பேட் தான் போகுது. இவங்கள்ட்ட வந்து அவங்க சூறாக பிடிச்சிடுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா கேட்சும் அவங்க பிடிச்சிடுவாங்க. ஆனால் அது எல்லாமே இந்த மீதி பேர் கிட்ட போகுது. யார் விடுறாங்களோ அவங்கள்ட்டே போயிருக்கு தேடி தேடி. சார் இன்னைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி ஹேட் சம் சான்ஸ் டு பேட் சார். அவர் வந்து எப்பவுமே இந்த பின்னாடி தள்ளி அவங்க ஆடுறதுக்கான ஒரு சான்ஸ் பெருசாக கிடைக்காது. அது நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி சின்னதாக ஒரு கேமியோ ஆடினாரு. அலாங் வித் ஹென்ரிக் கிளாசன் போட்டு ஒரு அடி போட்டு பிறந்தாங்க கடைசியில். அது தே ஸ்கோர்ட் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 7 overs 85 to 90 ரன்ஸ் லாஸ்ட். ஆமா இல்ல நிதிஷ் செம்ம பாசிட்டிவ் ஆக்டிவ் வந்து முதல் பார்ல இருந்து 6 அடிக்கிற மாதிரி தான் வந்துடுறாரு. அது கூட கிளாஸ் கேட்க வேணாம். அது அப்படியே ரப்பாவும் அந்த எனர்ஜி. ஸோ அவங்க பேட்டிங் பிறந்துட்டாங்க. அவங்க 235 இவங்க நினைச்சா அடிக்கலாம். பட் இவங்க ஆடின பேட்டிங் ஒன்று கண்ட்ராய் ஒன்று ஆடிங்க போய் ஆடினாங்க. எல்லா பாலையும் தப்பா ஆடிருங்க. பவுன்ஸை ஜட்ஜ் பண்றது அவ்வளோ பேடு. பிரேஷரான பிரியான் ஷாரி அவர் வந்து பவுன்ஸ் வந்து தப்பா அடிச்சு முக்கிய அடிச்சு அவர் அவுட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவரு ஃபர்ஸ்ட் பால் அது என்ன பால்னே தெரியாம அக்ராஸ் போறாரு. லெக் பிரேக் மாதிரி பால் ஸ்விங் ஆகி போயிட்டு இருக்கு. அக்ராஸ் ஆடி அவர் மூக்கு மேலே நிற்கிறாரு. ஸ்டேஸ் ஆயிருக்கு என்ன ஆச்சு அந்த பால் எப்படி இப்படி அடிக்க முடியும்? கிளைம் பை மேல வருது. இந்த இடத்துல இப்படின்றாரு அவர். அதுவும் தேடி தேடி யாரும் பிரமாதமா கேட்ச் பிடிப்பாங்க அவங்கள்ட்டே சொல்லி பிடிப்பார். தூக்க கழகத்துல கூட நம்ம பேட் கமெண்ட்ஸ் அவர்கிட்ட கேட்ச கொடுத்துட்டே இருக்காங்க அவரு. அப்புறம் பிஃபோர் ஐ ஃபர்கெட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க அந்த ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் கேட்டீங்க. ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் வந்து
டவுட்டே கிடையாது. இந்த ஓப்பனிங் பேர் அடிக்கிறது தான். நம்ம பன்னீர் சோடா வந்து அவனுக்கு பொசிஷனே இருக்க வேண்டிய. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஹைதராபாத் ரோடு வரும்போது ரொம்ப ரேர். அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கிறது திருப்பி திருப்பி அந்த 6 கிரௌட்ல அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனா இன்னொரு காமெடியான ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் ஒன்று நடந்தது. இந்த கூப்பர் கார்னலி இருக்கார்ல, அவர் கேட்ச் விட்டார். பழம் கேட்ச் விட்டு அதுக்கப்புறம் ஓடு தடுக்கலாமா வரலாமான்னு போய் பவுண்டரி லைன்ல சண்டை போட்டுருக்காரு. அந்த பவுண்டரி கொஷனோட அந்த கேட்சை விட்டுட்டு டக்குனு இப்படி திரும்பி பார்த்தா ஒரு லைன் சுத்துறாரு பாட்டில். அந்த கேட்ச் விட்டுறதுக்கு ஒரு லைன் ஜூஸ் சாப்பிடு. அது இந்த பன்னீர் சொல்ல கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர் பேட்டிங் போனாரு. பேட்டிங் போயிட்டு 17வது ஒரு டிஃபென்ஸ் வந்து 5 பால். எந்த அளவுக்கு டிஃபென்ஸ்னா கிரீஸ்லயே அவருக்கு நிக்கிற பால். அது பண்ணிட்டு 5 பால் டிஃபென்ஸ். பால் கிரீஸ் உள்ளே நிக்குது. அவரே எடுத்து போடுறாரு பால. பட் உள்ள இருந்து கை தட்டி ட்ரிங்க்ஸ் கேட்டார் ஒரு கிரேட்ல. விதவிதமான ட்ரிங்க்ஸ் கலர் கலரா வந்தது. எதுக்கு 5 பால் டிஃபென்ஸ்? இந்த 2 ஓவர் தான் இருக்கு பாக்கி. அந்த மாதிரி கேட்ச் விட்டு டயர்ட்ல லைன் ஜூஸ் சாப்பிடுறாரு. வெந்துருக்காரு. செய்ய நொந்து போயிருக்காரு ஒரு ஓரத்துல. இது லைன் ஜூஸ் சாப்பிட்டுருக்காரு. சார் இவங்க எஸ்ஆர்எச் உடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் சார் பேட் கமின்ஸ் வந்து டீமுக்குள்ள திரும்ப வந்து கேப்டன்சியை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரோட எதிர்பார்ப்பு எங்க இருந்துச்சு அப்படின்னா, ஓகே பேட் கமின்ஸ் என்ன பண்ண போறாரு, வாட் இஸ் ஹி கோயிங் டு மேக் டிஃபரன்ஸ், அவர்னால என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப எதிர்பார்த்தாங்க சார் நிறைய பேர். ஹவு டு யூ ஃபீல்? இது வரைக்கும் அவருடைய அந்த ஒரு இம்பாக்ட் பெருசா கிரியேட் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எஸ்ஆர்எச் டீம்ல? வந்து முதல் ஓவர் போறதுனால போடுறேன். ஃபர்ஸ்ட் ஓவருக்கு வந்து போறா லீடிங் ஃப்ரண்ட் விட்டா பேட்டிங் ஃப்ரண்ட்ல போ அந்த டைப் தான். அவர் பிடிக்கிற கேச்சஸ் எல்லாம் பாருங்க, கான்பிடென்டா பிடிக்கிற கேச்சஸ் எல்லாம் மார்க்கரா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு. இஸ் எவ்ரிவேர். நீங்க போலிங்க பார்த்தா அவர் வந்து தேங்காய் உடைக்கிறது தான். பட் அந்த தேங்காய் உடைக்கிறது டேஞ்சரஸா உடைக்கிறாரு. கரெக்டா குட் லென்த்ல வாங்க ஆனீங்கன்னா கை கால் கைண்டிக்கும் அந்த மாதிரி போடுறாரு. நல்லா ஏத்துறாரு. அவர் எப்பயுமே இஸ் ட்ரோன் ஃபார் தட். சி சம்டைம்ஸ் 20-25 கொடுப்பாரு, திடீர்னு 3 விக்கெட் எடுத்துருவாரு. அவர் ரொம்ப அன்பிரடிக்டபிள். பட் ஆஸ் அ கேப்டன் பிரில்லியன்ட். கோச்சுக்கிறதே இல்லையா, எல்லாத்தையுமே தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல பெஸ்டா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் கேப்டன். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அண்ட் ஐ திங்க் வேற லெவல் எடுத்துன்னு போற டீம். நோ டவுட் அபவுட் இட். சார் இன்னைக்கு வந்துட்டு எஸ்ஆர்எச் உடைய அந்த கேப்டன்சில நீங்க சொன்ன அந்த விஷயங்கள்ல வந்து பவுலிங் சைடுல நிறைய பார்க்க முடிஞ்சது சார். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிங்கிங் நிதிஷ் குமார் ரெட்டி அட் த செகண்ட் ஓவர். நீங்க சொல்லுவீங்க சில ஒரு மாதிரி இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஜேமி ஓவர்டன் ஃப்ரண்ட்ல முன்னாடியே பவர் பிளேல போட வைக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த இவங்க புவனேஸ்வர் குமார் மாதிரி, ஹார்திக் பாண்டியா மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஒரு மாதிரி பிக்சர் செட் ஆவாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து இவரு கமின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்து தனாவே வந்து ஒரு கேப்டனா போடுவோம் அப்படின்றத தாண்டி முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இவரை தூக்கி அடிச்சாரு சார். நிதிஷ்குமார் ரெட்டி அந்த 2வது ஓவர் போட வச்சார். சோ பேக் டு பேக் 2 wickets in 2 hours. அது நல்லா இருந்துச்சு சார். ஆமா, நிதிஷ்குமார் ரெட்டி ஆக்சுவலா ஷைன் பால் வச்சு போடுறதுனால ஏன்னா ஒரு மூவ் இஸ் வாட் அ வெரி கிஃப்டட் ஆக்ஷன். ஹார்திக் பாண்டியா மாதிரி சீம்ல டிராப் ஆகிற போலர், இப்போ சீம்ல போடுற போலர் அவர் கொஞ்சம் வெளியே பண்ணணும். அவர் கடந்து மிட் ஓவர்ஸ்ல கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அடிச்சிடறாங்க ஈஸியா, கண்ணாம அடிக்கிறாங்க. ஏன்னா பவுன்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இதுல போல கொஞ்சம் லூஸ் அவுட் விக்கெட் எடுத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வெளியே தான் வரணும். அதான் சொன்னேன், கேப்டன் இஸ் வெரி குட். அவரை கொண்டு வர பாருங்க முன்னாடி. சார் ஸ்ரேயஸ் ஐயர் எவ்வளோ அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரால் என்னென்னமோ பண்ண முடியுமோ, என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் சார். ஆனால் நான் என்னதான் பண்ணுறது, எல்லாத்தையும் நானே பண்ணணும்னு எதிர்பார்த்தா அப்படின்ற மாதிரி வந்து இஸ் லிட்டில் ஸ்டக். யூ திங்க் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வில் பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் திஸ் மேட்ச்? ஆமா, தேர் ட்ரை டு பவுன்ஸ் பேக். பட் இந்த கூப்பர் கார்னலி, ஃபர்கூசன், சச்சாங்க அவங்களுக்கு தேர் பவுன்சிங் பேக். அவங்க கையில இருந்து கேட்சஸ் பவுன்சிங் பேக் 24 hours. அதனால அந்த மாதிரி பண்ணா எதுவுமே பண்ண முடியாது. கையில கொண்டு போய் வச்சா கூட கை விட்டுறாங்க பால. கை கொடுத்தா 2 விரல் விழுந்துருது. அந்த மாதிரி டிராப் பண்ணிதான் இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது. என்னன்னா ஒன்று பண்ணலாம், 3 சப்ஸ்டியூட் 3 பேர் இருக்கும். நீங்க நடந்து வச்ச பின்னாடியே ஒருத்தர் கேட்ச் வச்சு நீங்க வந்து அவங்க பிடிச்சுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா சப்ஸ்டியூட் வெளியில இல்லை, உள்ளே இருக்கும் கேட்ச் பண்ணிடுறது. மோ கண்ட்ரோல் பாஸ் இது. அவங்க பக்கம் போனாலே நீ விட்டு கேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் சுனில் காஸ்கர் லைட்ஸ்ன்றாரு. இதே லைட்ஸ்ல மீதி பேர் பிடிக்கிறாங்க, அலட்சியமா பிடிக்கிறாங்க. இவர் வந்து இப்படி கீழே விழுந்துன்னு இப்படி பிடிக்கிறாரு, இந்த சைட்ல பிடிக்கிறாரு, ஆஸ்திரேலியா சைட்ல பேட் கமின்ஸ். ஸோ இட் மீன்ஸ் இதர் நாட் ப்ராக்டிசிங் வெல் அண்டர் த லைட்ஸ். அதான் அர்த்தம் தெரிஞ்சு. இல்லை நர்வஸா என்னன்னு எனக்கு புரியல. லைட்ஸ்ல கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம், நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் இவ்வளவு வருஷங்களா ஆடிட்டு இருக்கிறதால அதெல்லாம் பழகிருப்பாங்களே, அதான் நிச்சயமா இருக்கு. சிலது புரியல. வீடியோ அனலிஸ்ட் இருக்கும்போது எப்படி அவர் வந்து இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர்ஸுக்கு
என்ன போடணுங்கிறத சொல்லி கொடுக்கலையா இல்லை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா எனக்கு இன்னுமே புரியல. யூ ஹேவ் டு மேக் ஷூர் த பால் இஸ் மோர் இன் தி ஏர், கோஸ் as either a low full toss, dipping full toss or land straight on the foot of the batter. அதுதான் நீங்க போடணுமே தவிர நீங்க வேற எந்த பால் போட்டாலும் கொன்னு பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க. அது இன்னும் யாரும் சொல்லலையா? எனக்கு தெரியுது அது கஷ்டப்படுறாங்க. சார் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார். அப்போ ஒருவேளை இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆப்போசிட்லேருந்து இந்த ஃப்ளட் லைட் அடிக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் ஒருத்தரை போட்டு விட்டுட்டு எந்த ஃபீல்டர் கேட்ச் பிடிக்க போறாரோ அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஃப்ளட் லைட் டபால்னு ஒரு 10 லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டா அந்த ஆஃப் ஆயிரும் சார். கேட்ச் பிடிச்சதுக்கு திரும்ப ஆன் பண்ணிக்கலாம்ல? இல்ல. இவரு நீங்க சஷாங்க் விடுற கேட்ச்லாம் நீங்க என்ன நீங்க நிலாவே கூட தள்ளிட்டு அம்மாவை சேர்க்கிற விட முடியாது. அவர் டிசைட் பண்ணிக்கிறாரு. நீங்க அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்றீங்க. அவரு சஷாங்க் வேற ஒரு முடிவு எடுக்கிறது. இல்ல நான் விடுவேன். என்ன வேணாலும் இப்ப நான் விடுறேன்றது. அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இது ஐ திங்க் யூ ஹேவ் டு பிராக்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூ ஃபேக்டர் ஸ்பின்னுக்கு வந்து பாலை ஹோல்ட் பண்றது கஷ்டம்னா நீங்க நெசசரிலி டியூ ஃபேக்டர்ல இருக்கிற பால், டியூல டிப்பான பால், மாய்ஸ்சர் இருக்கிற பால்லேயே போலிங் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணியாகணும். ஏன்னா அதுதான் வரப்போகுது மேட்ச்ல. அதான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன் ப்ராக்டிஸ் செஷன்ல நீங்க பிளாஸ்டிக் டொசைல் விக்கெட்ல ஆடி டமான்னு 6 அடிச்சு கிரௌடு கை தட்டுது. அது அந்த சந்தோஷம் அதோடு தான். நீங்க டிஃபிகல்ட் விக்கெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எப்படி போய் மேட்ச் ஆடுவீங்க? டெய்லி பந்து இருக்கா நான் வண்டி ஓட்டுறதுக்கு? இல்லையே, டிராஃபிக் இருக்குமே, அதில் ஓட்டணும்ல. அதனால அதுதான் நீங்க மேட்ச் சினாரியோ சிமுலேட் பண்ணணும்னு நான் திருப்பி சிஎஸ்கேக்கு என்ன சொல்லணும் அதான் எல்லாருக்குமே சொல்றேன். கேச்சஸ் அண்டர் த லைட்ஸ், விண்ட் இருக்கும்போது ஸ்லோவா பால் அது எப்படி பிடிக்கிறது, அப்புறம் முதுகு பக்கத்துல இருந்து வர பால் நம்ம எப்படி பிடிக்கிறது, டியூ இருக்குச்சு எப்படி போலிங் போடுறது, இவ்வளோத்தையும் மேட்ச் ஆங்கிள் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும்ன்ற. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். கூப்பர் கொனாலி ஒரு இண்டிவிஜுவலா அவர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் மேட்ச் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை ட்ரை பண்ணாரு சார். பட் இட் வாசன்ட் இனஃப். ஒரு நிறைய ஸ்ட்ரைக் ரேட்டும் ஒரு 200-250 ஸ்ட்ரைக் ரேட்லாம் அவர் ஒன்றும் ஆடலை. அந்த 150-160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தாலுமே கூட அவ்வளோ நேரத்துக்கு ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணாரு. ஸோ ஹவு டிட் யூ லைக் ஹிஸ் பேட்டிங்? He is a fabulous batter, no doubt about it. Batting on வேற லெவல். லெஃப்ட் ஹேண்டட் கிளாஸ்ன்னு சொன்ன நான் முதல்ல அடிக்க ஒரு வாட்டி நின்றதுல இருந்து ஜஸ்ட் அவுட் ஆஃப் லைன்ல அப்படியே 6. அண்ட் அவரையும் மார்க்கர் ஸ்டாயின்ஸ்லாம் ரொம்ப டிலைட் ஃபார் தி ஐ. ஏன்னா அவர் அடிக்கிறதுல கிளீனாக க்ரௌட் உள்ளதான் வச்சுக்கணும் நீங்கள் ஃபீல்டர் அந்த மாதிரி அடிப்பாங்க. பட் அவர் இன்னைக்கு ஸ்டாயின்ஸ் கூப்பர் கோலி வந்து ஒரு டெஃபினட் மேட்ச் என்ன ஃபீல்டிங்னு வரும்போது எதிர் டீமுக்கு, பேட்டிங் வரும்போது தன்னோட டீமுக்கு. பட் இன்னைக்கு பேட்டிங் பாருங்க, அது மேட்ச் போகிற ஸ்டேஜ் 14 பால்ல 70-73 ரன் இருக்குன்னு கூட அடியில் இருப்பாங்க. அதனால நல்ல வெரி குட் ஹிட்டர், ஃபேண்டாஸ்டிக் ஹிட்டர். ஆல்ரைட் சார். சார் இந்த மேட்ச்சுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க சார் நீங்க அவுட் ஆஃப் 5? இது அவுட் ஆஃப் 5 3.75 தான். அந்த 3.75க்கும் 3.75 என்னென்ன காரணம், அந்த திருப்பி இந்த ஹிட் அண்ட் அபிஷேக் அவங்க சஸ்டெயின்டா அந்த க்ரௌடை வந்து ஆன் தேர் ஃபீட் வச்சிருக்காங்க. அதுக்காக தான். மற்றபடி இல்லை சார், இது மேட்ச் ஆகுது டோட்டலி ஒன் சைடு. நெட் ப்ராக்டிஸ் விதவுட் நெட் மாதிரி இருக்கு. அதான் போடுங்க மச்சான், 4 தட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆல்ரைட் சார். சார் இந்த மேட்ச் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க நீங்கள். க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேறு ஏதாவது விஷயங்கள் ஓடும் வகையில் என்ன வைத்திருக்கிறீர்கள்? ஓடும் வகையில் தான் இந்த திடீர்னு வந்து சுமாராக டீம் வந்து பயங்கரமாக டீம் சுமாராகிடும் அப்படின்லாம் இருக்கிற மாதிரி ஐபிஎல் இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் சினாரியோ இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஒரே இது அப்படின்னு டெசிஷன். இன்ஃபேக்ட் அதுக்கு 4.75 கொடுக்கலாம் போச்சு. இப்போ யாரு சிஎம் ஆகிறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ண விஜயங்கிறதுக்கு அதுல மார்னிங் டிஸ்கஷன் சொன்ன சிரிப்பீங்க. எத்தனை சொன்னாலும் நம்ம திருடி இருக்காங்க. 2 விஷயம் சொன்னேன். சார் விஜய் சிஎம் வந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணுவாருன்னு ஒருத்தர் கேட்டாரு. நான் சொன்னேன் வீட்டுக்கு ஒரு டான்சர் கண்டிப்பா உருவாகணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வர அப்படின்னு நிஜமான்றார் ஒருத்தர். சரி அவர் இன்னொருத்தர் வந்து இல்ல சார் இவர் எப்போ சமாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் இல்ல சார் சீரியஸா கேட்குறேன் நீங்க சொல்லுங்க. இது இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது உண்மையா ரொம்பரான்னு எனக்கு தெரியல. சென்னைன்ற பேர் வந்து விஜய் நகரம் அப்படின்னு மாத்த போறாங்களா அப்படின்னு அவர் மைமூர் விட்டாரு. இதெல்லாம் நம்பருக்கு ஆள் இருக்காரா? எதை சொன்னாலும் சீரியஸா உருவம் அப்படி போகுது அப்படியா அப்படின்றாங்க. எப்படின்னு தெரியல எனக்கு. அப்ப சொன்னேன் சார் அவங்களதான் சார் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்கள மாதிரி ஆட்கள் நம்புறனாலதான் நீங்க இதை இன்னும் விடாம பேசிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி. இறங்கிட்டா இப்ப எந்த விஷயமா இருந்தாலுமே எவ்வளவுதான் நீ ஆங்ஷியஸ் ஆவீங்க. என்ன நடக்குதோ அது நடக்க போகுது. இதுக்கு இவர் அவரோட போறா, அவர் இவங்களுக்கு கொடுப்பாங்களா சப்போர்ட், வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்களா, வெளியில இருந்து தொந்தரவு கொடுப்பாங்களா. இப்போ வந்து ஆஷிஷ் நேரா மாதிரி யாரா இருக்கணும்,
மேட்ச் ஆடுறதை விட வெளில இருந்து வந்து ஏதாவது சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரி ஆதரவு இருக்கணுமா? அப்படின்னு இவ்ளோ பேசினே இருக்காங்க. உங்க லைஃப் சார் கொஞ்சம் பாருங்க சார். நடக்கட்டும்ன்ற எல்லா டீமுமே. ஏன்னா எல்லாம் கிரிக்கெட் ஆடுனா ஈவினிங் டென்ஷன். டே டைம்ல பாலிடிக்ஸ் டென்ஷன். குறுக்க நியூஸ் பார்த்து வேற ஏதாவது டென்ஷன் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் அடிக்கும்போது வீட்ல லேடீஸ் டிவி சீரியல் பார்த்து அழுக. இப்படியே போயிடுச்சுன்னா லைஃப் எப்படி? எப்போ என்ஜாய் பண்ண போறீங்க லைஃப? உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. அத கொஞ்சம் ஜாலியா பாருங்க. ஏன்னா இது நிஜமாவே வந்து ஒரு இந்த மாதிரி அசத்துத்தனமா கேள்வி கேட்கிற ஒரு கேரக்டர் எங்க குரூப்ல இருந்தது. அப்பல்லாம் இந்து பேப்பர்ல எப்படின்னா 25 அடிச்சா பேப்பர்ல பேர் வரும். 3 விக்கெட் செத்தா பேப்பர்ல பேர் வரும். செஞ்சுரி அடிச்சீங்கன்னா போட்டோ. இப்ப நீ பாலா ஸ்கோர் செஞ்சுரினா பாலா போட்டோ வரும். அப்ப எங்க குரூப்ல ஒருத்தர் வெறுப்பேத்திட்டே இருப்போம். ஒருத்தர் ரவிசேகர் ஒருத்தர். அவன் கிட்ட வந்து கேட்டான். எப்பயாவது செஞ்சுரி அடிச்சணும்னு பாக்குறேன். ஒரு வாட்டியாவது போட்டோ வந்துடணும் பேப்பர்ல அப்படின்னா. நான் சொன்னேன் அதெல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத. பேசாம டீம் மொத்தமா சேர்த்து 100 வச்சிருங்க. குரூப் போட்டோ வந்துரும்னு. நல்லா இருக்கு சார். என்ன சார் அதுக்கு அவங்க என்ன சார் சொன்னாங்க பதிலுக்கு? அன்னியோட ஒரு பாயிண்ட் கட்டு. இப்போ நீங்க எப்படி எழுந்து ஓடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ? என்னைக்குமே சீரியஸா ரொம்ப பேசியிருந்தாங்கன்னா, குறுக்க இந்த மாதிரி ஒரு ஜோக் வச்சுட்டு அது அந்த டென்ஷன குறைக்கிறது தான் நம்ம வேலையே. சீரியஸா ஷேர்ஸ்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஷேர் உள்ள போனஸ் ஷேர் வராங்க. இந்த கம்பெனி ரைட் ஷேர் வராங்க. இந்த ஷேர் எவ்வளோ போகும்னு தெரியல அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. குறுக்க போயிட்டு சீரியஸா கேட்பேன். ஷேர் ஆட்டோ என்ன பிரீமியம்ல போகுதா அப்படின்னு. அப்படி ஒருத்தர் 5 பேர் பார்ப்பாங்க. ரொம்ப சீரியஸா இருந்து பாயிண்டே கிடையாதுன்ற திருப்பி அதான் சொல்றேன். இப்ப எதுக்கு கிரிக்கெட் விட்டு இவ்வளவு விஷயம் பேசுறான்னா, லைட் ஹார்ட்டடா போணும். கேமே வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மென்ட் தானே. அத போய் இதுக்கு இவ்வளவு சீரியஸா யோசிக்கணும். சும்மா சரி கொஞ்சம் கிரிக்கெட் தெரியும்ன்றதுதான் நான் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள். அது ஒரு மென்டார் ஆங்கிள் அவ்வளவுதான். ஆல்ரைட். சூப்பர்ப் சார். நிறைய விஷயங்கள பேசியிருக்கிறோம் வழக்கம் போல. நாளைக்கு அடுத்த மேட்ச முடிச்சுட்டு வந்து சும்மா தெம்பா, தில்லா, ஜாலியா பேசுவோம் சார் நாளைக்கு. தேங்க் யூ சார். கண்டிப்பாவே நாளைக்கு என்ன இன்ட்ரஸ்டிங் கிரிக்கெட் இன்புட்ஸ் பிளஸ் கிரிக்கெட்டிங் ஃபன்னோட வந்து சந்திக்கிறோம். மறந்துடாதீங்க. ஃபன்ன மறந்துடாதீங்க. என்ன கேம்ல சீரியஸா பார்த்தாலும் ஃபன்ன விட்டுறவே விட்டுறாதீங்க. இட் ஹஸ் டு பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் எவ்ரி டே. மறுபடியும் சந்திப்போம். நான் ஃபேவரட் ஆர் Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.